நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருவோட சதியில இருந்து என்ன நானே காப்பாத்திக்கணும். அரசவையில விசித்திரமான வர பிரச்சனைகளை எல்லாத்தையும் நான் தான் தீத்தாகணும். அரசவையில தினமும் நான் செய்யற வேலை இதுதான். இதுக்கு மேல மகாராஜா கிரந்தங்களை மொழிபெயர்க்கிற வேலையும் எனக்கு தான் கொடுத்திருக்காரு. தினமும் வீட்டுக்கு போன நிம்மதியா தூங்கலாம் நினைப்பேன், ஆனா முடியாது. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்ன கொடுமை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நான் எவ்வளவுதான் வேலை செய்வேன், தாங்கிக்கிற சக்தியையே நான் தாண்டிட்டேன். நானும் மனுஷன் தானே. என்ன ஏதாச்சும் சந்தேகமா? என்ன இப்ப எதுக்கு தடிய தட்டுறீங்க? அம்மா தடிய தட்டல, யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை யாராச்சும் தட்டுறாங்கன்னா யாருன்னு போய் பாரு. பாக்குறேன். வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணரே. வணக்கம் வணக்கம். வணக்கம் குருவே. நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல? வேற வழி வந்துதானே ஆகணும். இது பாருங்க பண்டித ராமகிருஷ்ணரே, உங்ககிட்ட நேரம் ரொம்ப குறைவாவே இருக்கு. மொழிபெயர்ப்புக்குரிய கிரந்தங்களோட எண்ணிக்கையும் அதிகம். அதனாலதான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவலான்னு வந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, மகாராஜாவும் இத பத்தி உங்களுக்கு கட்டளையா இடும்போது எங்கிட்டையும் சொல்லி இருந்தார்ல. ஆமா குருவே, ஞாபகம் இருக்கு. அப்புறம் அம்மா, உங்களுக்கு தெரியும்ல அந்த முல்லா நசுருதீன் அவர்களே. அந்த முல்லா நசுருதீன் ஐயா சொல்லக்கூடிய பெரிய புதிருக்கான விடைய மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணரோட தோள்ல பாரமா இறக்கி வச்சிட்டாரு. இவர் கூட சேர்த்து என் தலையிலையும் போட்டுட்டாரு. நீங்க ஏன் மூக்கு நுழைக்கிறீங்க? மன்னிச்சிருங்க. அமைதியா இருங்க, அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. போங்க பண்டித ராமகிருஷ்ணரே, போய் கிரந்தங்களை கொண்டு வாங்க. சரிங்க குருவே, இப்பவே கொண்டு வரேன். தனிமணி, எனக்கு உதவி செய்றீங்களா? போங்க போங்கப்பா, போங்க போங்க. என்னம்மா, இவனால முடியுமா? வந்துட்டீங்களா? கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க. இங்க 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 வைங்க. கொண்டு வாங்க, இங்க வைங்க. இங்கதான் இங்கதான். வைங்க வைங்க. கொண்டு வாங்க கொண்டு வாங்க, வை இங்க வைங்க. இந்தாங்க குருவே, இதுல எல்லா கிரந்தங்களும் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, அரசவையில முல்லா நசுருதீன் அவர்கள் என்கிட்டயும் குரு கிட்டயும் ஒரு புதிரை கேட்டாரு. உங்க 2 பேர்கிட்டயும் கேட்டுட்டாரா? கேட்டுட்டாரு. நாளைக்கு காலையிலக்குள்ள அதுக்கு எப்படியாவது விடைய சொல்லணுமா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கோத்வாலையாவும் குருஜியும் தானாவே போய் புதக்குழியில குதிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் இவங்க 2 பேரை எச்சரிக்கலையா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களே எச்சரிக்கை தான் நினைச்சோம். ஆனா எங்க பேச்ச அவர் எங்க கேக்குறாரு? ஆனா மகாராஜா எச்சரிச்சாரு, அவரு பேச்சே இவரு கேட்கல. போங்க போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, ஒருவேளை நாங்க புதிருக்கான விடைய மட்டும் சொல்லலன்னா குரு கிட்ட இருந்து ராஜகுரு பதவியையும் என்கிட்ட இருந்து ஊர்காவலர் பதவியையும் பறிச்சிருவாங்களாம், தெரியுமா? அடடா. என்னது அடடாவா? உங்களுக்கு இதுல அவ்வளவு சந்தோஷமா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆனா ரொம்பவும் சுலபமே. மொழிபெயர்ப்பு பண்றது எனக்கு கைவந்த கலையாச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, நீங்க தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த மொழிபெயர்ப்பு விவகாரத்துல உங்க கவலையை தூக்கி பரண்ல போடுங்க ராமகிருஷ்ணா. இல்ல 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 இல்ல, வேண்டாம் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ராமகிருஷ்ணரே. இல்ல இல்ல, மகாராஜா சொன்னதும் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆமா குருவே, ஞாபகம் இருக்கு. சரி, நீங்க எழுதுங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க எங்க போறீங்க பண்டித ராமகிருஷ்ணா? என்னோட வேலையை நீங்களே பண்ணும்போது நான் எதுக்காக இங்க இருக்கணும்? சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணரே. நான் உங்க வேலையை பாக்குறேன், நீங்க என் வேலையை பார்க்கணும்ல. சரி, புதிரை கேளுங்க. அது இந்த உலகத்திலே மிக பெரியது எது? யோசிங்க யோசிங்க, நல்லா யோசிங்க. கண்டிப்பா இதெல்லாம் மொழிபெயர்க்கிறதுக்கு எனக்கு முழு ராத்திரி ஆயிடும். அவ்வளவு நேரம் இருக்கு உங்களுக்கு யோசிக்க. முடிஞ்ச அளவுக்கு யோசிங்க, நல்லா ராத்திரி முழுக்க யோசிங்க ராமகிருஷ்ணரே. உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, என்னங்க? நீங்க 2 பேர் கீழே உட்காருங்க.
ராமகிருஷ்ணா, இந்த பண்றதுனால எல்லாம் ஒன்னும் ஆக போறதில்ல. நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். இனி பாருங்க, புதிருக்கான விடைய நீங்க கொடுத்தா அந்த முல்லா நசுருதீனோட வாயை நான் அடைப்பேன். அப்புறம் இங்க நான் தான் நிரந்தர குரு. மகாராஜா, மகாராஜா, மகாராணி திருமலம்பா, நீங்களா? என்ன விஷயம்? மகாராஜா, நான் உங்களுக்காக ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க என்ன யோசிச்சீங்க? உங்க மீசை என்ன பொறுத்த வரைக்கும் விலையுயர்ந்தது. இந்த மீசை வேற யாருக்காவது சொந்தமாகறதுக்கு முன்னாடி இந்த மீசையை என்கிட்ட கொடுத்துருங்க மகாராஜா. என்னது? சேவகரே, மகாராஜாவோட இந்த மீசையை எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க. மகாராஜா, எனக்கு அனுமதி கொடுங்க. இல்ல இல்ல, இங்க இருந்து போயிடுங்க. கிட்ட வராதீங்க. நான் என் மீசைய யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க. நான் உங்களுக்கு கட்டளை ஏற, ஒழுங்கா போங்க. மகாராஜா, சேவகரே, நில்லுங்க, நில்லுங்க. மகாராணி, இல்லனா நான் உங்களை கொன்னுடுவேன். நான் என்ன சொன்னேன்? மகாராஜாவோட மீசையை எடுத்து என்கிட்ட கொடுங்க. வாங்க வாங்க. மகாராஜா, மகாராஜா எங்க போயிட்டாரு? சேவகர், மகாராஜா. அட பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க இன்னும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? நீங்களும் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் இல்லையா? இல்ல கோத்வால் ஐயா, ஒருவேளை எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா குருவுக்கும் தூக்கம் வந்துரும். பண்டித ராமகிருஷ்ணா, விளக்குல என்ன குறைஞ்சிருச்சியா? நான் இப்பவே இந்த விளக்குல எண்ணெய் எடுத்துட்டு வரேன். கொண்டு வா, கொண்டு வா. அட குருவே, 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 குருவே. விளக்குல விளக்குல என்ன ஊத்தியாச்சா? ஊத்தியாச்சு, நீங்க எழுதுங்க. நன்றிப்பா. லேசா கண்ணா சத்திருச்சு. இந்த பக்கம்தான், இங்க இருந்துதான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க கவலைப்படாம இருங்க. இப்ப நான் எந்திரிச்சிட்டேன். நான் 2வது முறை தூங்கினாலும் தூங்குவேன். ஆனா நம்ம குருவை ஒரு நொடி கூட தூங்கவே விட மாட்டேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. சரி கோத்வால் ஐயா, இனிய இரவு. இனிய இரவு. என்ன இது? ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்கியா என் முன்னாடி வாழை நீட்டி குத்த வந்தப்ப? நான் எங்க உங்களை குத்த வந்தேன்? தள்ளி போய் நில்லையா? இந்த போயிட்டேன். இன்னும் பா, நகரக்கூடாது. ஈஸ்வரா, இவ்ளோ பிரச்சனையிலயும் நிம்மதியா தூங்குறாரு.
நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஏதோ தீர்வு கிடைச்சிருக்கு. சிவ 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 சிவா. அம்மா. பண்டித ராமகிருஷ்ணா வாயா வாயா. அடடடடா. உன்னோட அந்த முதல் கிரந்தத்தை முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா வச்சுக்க. ஆஹாஹாஹா. உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள் குருவே. கோடி கோடி நன்றி. ஒருவேளை நீங்க எனக்கு உதவி செய்யாம இருந்திருந்தீங்கன்னா போதும் 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 முடிஞ்சிருச்சுல்ல. போதும். அது இப்ப உங்க வேலையை நான் பார்த்தேன். இப்ப நீங்க என் வேலையை பார்க்கணும். அந்த புதிருக்கான பதில் என்ன? புதிருக்கான பதில்யா? ஆனா புதிருக்கான பதில சொல்லியா? எந்த புதிரோட பதில் குருவே? ஏய், அந்த முல்லா நசுருதீன் சொன்ன புதிர் இருக்கே, அதுக்கான பதில கேட்கிறேன், சொல்லு. இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட பெருசு எது? ஓ, அந்த புதிரா? அதேதான். குருவே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நீங்க வீட்டுக்கு போய் குளிங்க. அதுக்குள்ள புதிருக்கான பதில யோசிச்சு வைக்கிறேன். சரி. பண்டித ராமகிருஷ்ணா, ராத்திரி முழுக்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்த? ராத்திரி கொஞ்சம் கூட யோசிக்கலையா? யோசிக்கல, தீர்வு கிடைக்கல. உங்ககிட்ட இருந்து பதில் வாங்காம நான் இங்க இருந்து நகர போறதில்ல. அட குருவே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நானும் நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணுவேன். ஆனா இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு போங்க. அட பண்டித ராமகிருஷ்ணரை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த புதிருக்கான பதில் இருக்கே, அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அது எனக்கு மட்டும் இல்லையா, என்னோட இந்த ராஜகுரு பதவிக்கு. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க குருவே? என்ன நம்புங்க. நம்பலாம்ல? நிச்சயமா. நீங்க வாக்கு கொடுங்க, அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். சரி, நான் வாக்கு கொடுக்கறேன். இப்பவாவது நீங்க வீட்டுக்கு போங்க. நான் இப்படிங்கிறதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன். தூங்க மூச்சுங்க. குருஜி 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 நில்லுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, இதோ திரும்பவும் வந்துட்டோம் ஐயா. அடடடடா, வாங்க வாங்க. வணக்கம் குருவே. குளிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. கிடைச்சதா? என்ன கிடைச்சதா? அது கிடைச்சதா? என்ன அது கிடைச்சதா? பதில் கிடைச்சதா? எதுக்கான பதில் குருவே? இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். கிடைச்சிருச்சு 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 குருவே. பதில் கிடைச்சிடுச்சு. இப்ப கிடைச்சதா? குருவே, நீங்க முதல்லயே திட்டி இருக்கணும். குறுக்க வாய விட்டு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மன்னிச்சிருங்க. சொல்லுங்க. பொறுமையா இருங்க குருவே, பொறுமையா இருங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? முதல்ல நீங்க அந்த கிரந்தத்தை எடுங்க. சரி. கிரந்தத்தை என்னையா எடுக்க சொல்றீங்க? எடுக்கிறது மட்டும் இல்ல குருவே, கிரந்தத்தை எடுத்துக்கிட்டு அதை ஏந்திக்கிட்டு நீங்க என் கூட அரசவைக்கு வாங்க. பண்டித ராமகிருஷ்ணா, உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் இந்த விஜயநகரத்தோட ராஜகுருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு உங்க பதவி கேள்விக்குறியா இருக்கு குருஜி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அத நான் எதுக்காக எடுக்கணும்? இதுக்காகத்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அருமை சிஷ்யர்கள் அவங்க எடுப்பாங்க, நான் ஏன் எடுக்கணும்? இல்ல 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 குருவே, கிரந்தத்தை நீங்க தான் எடுத்தாகணும். சரியா சொல்றாங்க தனி. ஏன்னா கோத்வால் அவர்களும் தனிமணியும் பல்லாக்கு தூக்க போறாங்க. பல்லாக்கா? பல்லாக்கா? யார தூக்க போறாங்க? போயிட்டு வரமா. எடுங்க எடுங்க, அரசவைக்கு போவோம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் வாழ்க! 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 பண்டிதர் ராமகிருஷ்ணர்
என்ன வித்தியாசமான காட்சியா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பல்லாக்குல இருக்காரு. ராஜகுரு சேவகன் மாதிரி நடந்து வராரு. இந்த அவமானத்துக்கு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் ராமகிருஷ்ணா. பதில் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. மகாராஜா, அந்த 3 பேரும் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க விஜயநகரத்தை விட்டே ஓடிட்டாங்க, வரமாட்டாங்க. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பாப்போம், அவங்க வந்துருவாங்க. இப்படிதான் கொஞ்சம் தள்ளி வாங்க. குருவே, கோத்வால், இது யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர். மகாராஜா, என்ன இது? நிறுத்துங்க நிறுத்துங்க, பல்லாக்கை இறக்குங்கப்பா, பல்லாக்கை. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட அரசவைக்கு வெளியே வரும்போதே சொன்னேன், நீங்க பல்லாக்க விட்டு இறங்குங்கன்னு. மகாராஜா இவர் கேட்கவே இல்ல. பல்லாக்க உள்ள கொண்டு வந்தே தீரணும்னு சொல்லிட்டாரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. மகாராஜா எங்கிட்டையும் இதை ஒப்படைச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடக்குதா? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா இது முல்லா நசுருதீன் அவர்கள் குரு கிட்டையும் கோத்வால் அவர்கள் கிட்டையும் கேட்ட விடுகதைக்கான பதில். ஆமா மகாராஜா, குருவும் கோத்வால் அவர்களும் கடுமையான யோசனைக்கு பிறகு முல்லா நசுருதீன் அவர்கள் கேட்ட புதிருக்கான பதில கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்களா? ஆமா குருவே. எப்போ? இப்போ. எங்க? இங்க. எப்படி? சொல்றேன் மகாராஜா. குரு நம்ம ராஜ்யத்துடைய ராஜகுரு, எப்பவும் பக்தியிலேயே முழுகி இருப்பாரு. ஆமாதான குருவே? உண்மைதான். உங்களுக்கு ராஜ தர்ம விஷயங்களை பத்தி சரியான அறிவுரைகளையும் கொடுக்கறாரு. சரிதான குருவே? உண்மை. அப்புறம் கோத்வால் அவர்களை பார்த்து பயந்து திருட நம்ம விஜயநகரத்தை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடுறாங்க. சரிதானே கோத்வால் அவர்களே? ஆமா மகாராஜா, இது முழுக்க முழுக்க உண்மை. ஆமா, அரசவைக்கு வர எல்லா சவால்களையும் முடிச்சு வைக்கிற கடமை என்னுடையது. அதனால முல்லா நசுருதீன் அவர்கள் மூலமா குரு மற்றும் கோத்வால் அவர்கள் கிட்ட கேட்ட புதிருக்கான பதில் நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முல்லா நசுருதீன் அவர்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். கொடுப்பாரு. கொடுக்காம எங்க போயிருவாரு? நிச்சயம் கொடுப்பாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் அனுமதி கொடுக்கிறேன். நன்றி. அப்படின்னா நீங்க கேட்ட புதிருக்கான பதில் என்னன்னா இது. பல்லாக்கா. உங்க புதிருக்கான பதில் இது. கிரந்தமா? கிரந்தமா? இது மொழிபெயர்க்கப்பட்ட கிரந்தம். மொழிபெயர்த்தது நான் தான். பதில் இதுக்குள்ள இருக்கா? என் கண்ணுக்கு தெரியலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீங்க சொல்ல வர்றதை எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சரிங்க மகாராஜா. மகாராஜா, முல்லா நசுருதீன் அவர்கள் கேட்ட புதிர் என்னன்னா உலகத்துடைய மிகப்பெரிய விஷயம் என்னது? அதுக்கான பதில் நிர்பந்தம். நிர்பந்தமா? நிர்பந்தமா?
ஆமா குருவே, இத முல்லா நசுருதீன் அவர்கள் அவருடைய மொழியில கரஸ்னு சொல்லுவாரு. மகாராஜா கரஸ்கான அர்த்தம் நிர்பந்தம். அது எந்த அளவுக்கு பெருசுனா எந்த மனுஷனை வேணா என்ன வேணாலும் பண்ண வைக்கும். உதாரணங்கள் உங்க கண் முன்னாடி இருக்கு மகாராஜா. குருவும் கோத்வால் அவர்களும் முல்லா நசுருதீன் அவர்கள் கேட்ட புதிருக்கான பதில நான் சொல்லணும்னு நினைச்சாங்க. அவங்களுடைய இந்த விருப்பம் அவங்களை எந்த அளவுக்கு நிர்பந்தம் படுத்துச்சுன்னா, குரு என்னுடைய கிரந்தத்தை எழுதினாரு, கோத்வால் அவர்கள் என்ன பல்லாக்குல தூக்கிக்கிட்டு என் வீட்டுல இருந்து என்ன அரசவை வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுவும் நீங்க அரசவையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சும், ஒருவேளை நீங்க கோவப்பட்ட தண்டனை கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தும் பண்ணாங்க. ஆனா நான் நிர்பந்தம் படுத்தினதுனால இவர் என்ன பல்லாக்குல தூக்கிக்கிட்டு அரசவை உள்ள வரைக்கும் கூட்டிட்டு வந்தாரு மகாராஜா. இப்ப நீங்களே சொல்லுங்க மகாராஜா, இந்த உலகத்துல நிர்பந்தத்தை தவிர பெரிய விஷயம் வேற என்னவா இருக்கும்? அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா, அற்புதம். என்ன முல்லா நசுருதீன் அவர்களே, நீங்க கேட்ட புதிருக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க பதில சரியா சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ராஜகுரு அவர்களே, சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, மகாராஜா எல்லா கஷ்டமான வேலைகளுக்கும் தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட ஒப்படைக்கிறாருன்னு. முல்லா நசுருதீன் அவர்களே, இது பண்டித ராமகிருஷ்ணனோட வேலை தானே. நீங்களும் தான் இங்க ராஜகுரு, ஆனா உங்களோட வேலையை செய்றீங்களா என்ன? நீங்க ஏதாவது சொன்னீங்களா முல்லா நசுருதீன் அவர்களே? ஏதோ வேலை அது இதுன்னு. இல்ல, நான் எப்பவும் இப்படிதான் எனக்கு நானே பேசிக்கிட்டே இருப்பேன். பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, பிரமாதம். நீங்க இவங்க 2 பேரையும் காப்பாத்திட்டீங்க. இப்போ நீங்க உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறீங்களான்னு பாக்குறேன். உங்ககிட்டயும் ஒரு புதிர் கேட்டிருந்தேன்ல. அதுக்கான அவகாசமும் கூட இப்ப முடிஞ்சது. சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்னோட புதிரை திரும்பவும் சொல்றேன். உங்க நகரத்துல என்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான். உங்க புத்தியை பயன்படுத்தி அவனை கண்டுபிடிக்கணும். என்னாச்சு ராமகிருஷ்ணர் அவர்களே, புத்தி வேலை செய்யறது நின்னுருச்சா? முல்லா நசுருதீன் ஐயா, நீங்க கேட்ட மாதிரி உங்கள மாதிரியே இருக்கிற அந்த ஆளு நல்லா தேடு 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 பண்டித ராமகிருஷ்ணா. கிடைச்சிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதரே? என்ன மாதிரியே இருக்கிறவ கிடைச்சிட்டானா? நான் சீக்கிரமே அவனை பார்க்கணும். அவனை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நிச்சயமா 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 மகாராஜா. முல்லா நசுருதீன் அவர்கள் மாதிரியே இருக்கிற போலியான முல்லா நசுருதீன் அவர்களை அறிமுகப்படுத்துறதுக்காக எனக்கு 3 பெரிய கண்ணாடிகள் தேவைப்படுது. மந்திரியாரே, கட்டளைப்படியே மகாராஜா. குருஜி, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் அரசவைக்கு 3 கண்ணாடிகளை கொண்டு வந்திருக்கான். ஆனா இந்த கண்ணாடிய வச்சு இவன் என்ன பண்ண போறான்? என்ன ஏன்டா கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? ஆனா பண்ணுவான் பாரு. இப்படியே புடிச்சுக்கிட்டு இருங்க. பண்டிதர் அவர்களே, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டது என்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தன்.
உண்மையிலேயே நேர்ல இருக்கணும். நீங்க என்னடான்னா கண்ணாடியை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. என் புதிருக்கான பதில் இது கிடையாது. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அங்க நின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்பவே வந்துடுறேன். சரி, நான் அங்க போறேன். மகாராஜா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இந்த பண்டித ராமகிருஷ்ணர் என்னதான் செய்யறாரு? குருவே, இப்ப தெரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிதா. இதை இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருங்க. இது என்ன? இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருங்க. முல்லா நஸ்ருதீன் ஐயா, பின்னாடி பாருங்க. பின்னாடியா? உங்களுடைய வலது கையை தூக்குங்க. இந்த கையா? இப்ப இடது கையை தூக்குங்க. இந்த கையா? இப்ப உங்க இடத்துல இருந்தே குதிங்க. குதிக்கிறேன். அட, உங்கள மாதிரியே பண்றாரு. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, இதுதான் உங்கள மாதிரியே இருக்கிற இன்னொரு போலியானவர். இது உண்மையில இருக்கு, பிரதிபிம்பம்லாம் கிடையாது. இதுக்கு சூரியனுடைய ஒளிகள் தான் உயிர் கொடுக்குது. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, பிரமாதம். அசத்திட்டீங்க போங்க. ஆனா முல்லா நஸ்ருதீன் ஐயா, உங்கள மாதிரியே இருக்கிற இவரை நான் தேட போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கபடதாரி ஒளிஞ்சுக்கிட்டாரு. நான் என்னுடைய எல்லா முக்கியமான வேலைகளையும் விட்டுட்டு இதை தேடி போக வேண்டியதாயிடுச்சு. இவர் பண்ண தவறுக்காக இவருக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சாட்டை வேணும். சாட்டை எதுக்கு? அனுமதி கொடுக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணா. கட்டளைப்படியே மகாராஜா. சாட்டையா?
ராமகிருஷ்ணா என்ன பண்றீங்க? பண்டிதர் அவர்களே, நீங்க இதை விட்டுருங்க. விடுங்க விடுங்க, அதுக்கு தண்டனையை நான் கொடுக்கறேன். அதுக்கு நான் இப்ப எங்க அவன் காணாம போயிட்டா? இங்க முன்னாடி வா. பண்டிதர் ராமகிருஷ்ணரையே நீ கோவப்படுத்துறியா? உன்னை விட மாட்டேன். அவன் தண்டனைன்னு பேரை கேட்டதுமே ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டான். எனக்கு தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நானும் கேலி பண்ணுவேன், ஆனா இந்த அளவுக்கு இல்ல. அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, அற்புதம். பிரமாதம் பிரமாதம். மகாராஜா, எனக்கு இது முதல்லயே தெரிஞ்சதுதான். இந்த புதிருக்கான பதில் நிழல்தான். ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணருக்கு இந்த பதில் தெரியாம இருந்திருந்தா முல்லா நசுருதீன் ஐயா கிட்ட விளக்க காட்டி பதில அவருக்கே சொல்லியிருப்பேன். ரொம்ப சுலபம்ல. நான் சூரியன் மறையிற வரைக்கும் காத்திருக்கலாம்னு நினைச்சேன். என்ன தனிமணி, நான் உங்ககிட்ட எண்ணெய் விளக்கு திரி எல்லாம் எடுத்து வச்சு தயாரா இருக்க சொன்னல. எப்ப சொன்னீங்க? ஓ, மறந்துட்டீங்களா? மறந்துட்டாங்களா? எங்க இருந்து உருப்படுறது? பூமிக்கு பாரம். பிரமாதம் ராமகிருஷ்ணா, பிரமாதம். நீங்க ராஜகுரு அவர்களை மட்டும் இல்ல, கோத்வால் அவர்களையும் காப்பாத்தி நான் உங்ககிட்ட கேட்ட புதிர எனக்கே புரிய வச்சு நிரூபிச்சிட்டீங்க. உங்க ஞானத்துக்கு ஈடு யாருமே இல்ல. ஆக முல்லா நஸ்ருதீன் ஐயா, எல்லாம் அந்த தாயுடைய கருணை. அதுக்கான மார்க்கம் மட்டும்தான் நான். பண்டித ராமகிருஷ்ணர் சரியாதான் சொல்றாரு முல்லா நசுருதீன் அவர்களே. நாம எல்லாருமே கடவுளால் ஆட்டி வைக்கப்படக்கூடிய பொம்மைகள். எழுதினவனும் இயக்கிறவனும் அவன்தான். கடவுள் தான் எல்லாமே, எல்லாமே கடவுள் தான். ஆனா ராஜகுரு அவர்களே, உங்களுக்கு 3 கடவுள்களோட நேரடி தொடர்பு இருக்காமே. இந்த 3 கடவுள்கள்ல நீங்க யார பத்தி பேசுறீங்க? 3 கடவுளா? எனக்கு புரியல முல்லா நசுருதீன் அவர்களே. ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா. மகாராஜா, முல்லா நசுருதீன் அவர்கள் புராணத்துல சொல்லப்பட்ட பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. அத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் முல்லா நசுருதீன் அவர்களே. பிரம்மா உருவாக்குறவர், விஷ்ணு அதை காப்பாத்துறவர், அந்த மகேஸ்வரன் அதெல்லாம் அழிக்கிறவர். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி ராஜகுரு அவர்களே. இந்த 3 கடவுள்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இவங்களாலதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. நான் ஒண்ணு கேட்கட்டுமா ராஜகுரு அவர்களே? உங்களால என்ன இந்த 3 கடவுள்களையும் சந்திக்க வைக்க முடியுமா? அவங்கள சந்திச்சு நான் என்னோட வணக்கத்தை தெரிவிக்க விரும்புறேன். இப்ப கிளம்ப மாட்டான். அது என்னன்னா முல்லா நசுருதீன் அவர்களே, என்னால நேரடியா அந்த சிவன் கிட்ட பேசதான் முடியும். ஆனா இந்த மாதிரி பேசுறதுக்கு நமக்கு நிறைய தேவைப்படுது. நிறைய தியானங்கள், கடுமையான யாகங்கள், பரிபூர்ணமான தவ வாழ்க்கை வாழுதல். இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பத்தி விளக்குறதுக்கே நிறைய நேரம் தேவை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப உங்களால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நீங்க என்ன 3 கடவுள்களையும் சந்திக்க வைக்கிறீங்களா? உங்களோட இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். பண்டித ராமகிருஷ்ணரே, சந்திக்க வைங்க, சந்திக்க வைங்க. அதான் கேட்கிறாருல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் இவங்க 3 பேரையும் சந்திக்க வைக்கணும். மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட அடுத்த சவால்.
ரத்த சவாலா? உங்களுக்கு இதுக்கு நான் நாளைக்கு வரைக்கும் அவகாசம் தரேன். நாளைக்கு வரைக்கும் தான் எனக்கு கால அவகாசமா? முல்லா நஸ்ருதீன் ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் மூவரையும் சந்திக்க வைக்க முடியாது. அப்படின்னா சரி, நீங்க தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க. அப்படின்னா நிபந்தனைப்படி உங்களோட குடுமி, மகாராஜாவோட மீசை ரெண்டையும் எனக்கு பரிசா கொடுங்க. மகாராஜா, அட நீங்க பதட்டப்படாதீங்க மகாராஜா, பதட்டப்படாதீங்க. இன்னும் நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணா தோல்வியை ஒத்துக்கல. அவர் தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் உங்களோட மீசை உங்களை விட்டு போகாது. அதான் நமக்கு நாளைக்கு வரைக்கும் அவகாசம் இருக்கே, கவலைப்படாதீங்க. ஆனா முல்லா நஸ்ருதீன் அவர்களே, 3 கடவுள்களையும் ஒன்னா பாக்குறது சாத்தியமே இல்ல. மகாராஜா, அசாத்தியத்தை சாத்தியமாக்குறது தான் புத்திசாலியோட வேலை. பண்டிதர் அவர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு பாக்தாத் வரைக்கும் தெரியும். ஓஹோ, இப்ப புரிஞ்சது. நீங்க உங்களோட மீசைய பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. மகாராஜா, அது என்ன ஆயிட போகுது? அது வயல்ல இருக்கிற பயிர் மாதிரி திரும்பவும் வளர்ந்துடும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவரோட புதிருக்கு நீங்க நிச்சயமா பதில கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் அவர்களே, ஞாபகம் இருக்கட்டும், நீங்க 3 கடவுள்களையும் அவங்களோட மூத்பாத்தெல்லாம் காமிச்சிடாதீங்க. முத்பத் எல்லாம் என்ன சொல்ல வரீங்க? அது மூத்பத்துல உங்க மொழியில என்ன சொல்லுவாங்க? சேலை சேலை. ஞாபகம் வச்சுக்கங்க, நான் மும்மூர்த்திகளையும் சந்திச்சாகணும். அவங்களோட சிலையெல்லாம் கொண்டு வந்து காட்டாதீங்க, புரிஞ்சதா? அடடே, ஆச்சரியமா இருக்கு. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, உங்களோட தமிழ் ரொம்ப தெளிவா இருக்கு. அதான் உங்களுக்கு தமிழ் இந்த அளவுக்கு தெளிவா வருது இல்ல? அப்புறம் எதுக்கு தமிழை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? இதுக்கு பின்னாடியும் ஒரு புதிர் இருக்கு. அப்படியா? அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா ராஜகுரு? வேண்டாம், வேண்டவே வேண்டாம், புதிரே வேண்டாம். சரிங்க மகாராஜா, நான் தீர்வை தேட போறேன். அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுக்கிற. வணக்கம். நல்லது, போயிட்டு வாங்க. போங்க பண்டித ராமகிருஷ்ணரே, புதிர் பின்னாடியே போய்கிட்டு இருங்க. மகாராஜா வாழ்க. மகாராஜா, இந்த ஆள் ஒரு திருடன். ஒரு இரும்பு கடையில இருந்து சுத்தியில திருட முயற்சி பண்ணியிருக்கான். அங்க இருந்த எல்லாரும் இவனை பிடிச்சி எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த குற்றத்தை நீங்க
ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க திருடி இருக்கீங்க. குற்றம் நடந்திருக்குன்னா இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உங்களோட தண்டனை என்னன்னா, அடுத்த 3 நாளைக்கு நீங்க அந்த இரும்பு கடையிலேயே தான் சுத்தம் பண்ற வேலையை செஞ்சாகணும். மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க குறைஞ்ச நாள் தண்டனை தான் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மன்னிச்சிருக்க மகாராஜா, மன்னிச்சிருக்க. இவரை கூட்டிட்டு போங்க. மகாராஜா, நான் புதிர தீக்கிறதுக்கான ஆலோசனையில மூழ்கிட்டேன். இல்லனா திருட்டுத்தனம் நான் இருக்கும்போது நடக்க வாய்ப்பே இல்லை. மகாராஜா, பாத்தீங்கல்ல திருடர்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் வந்துருச்சுன்னு. பட்ட பகல்லையே இரும்பு கடைக்குள்ள பூந்து சுத்தியல திருடி இருக்கான். வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னும் விலை உயர்ந்த பொருளை திருடி இருப்பான். ராஜகுரு அவர்களே, திருடுறதுக்கு வாய்ப்பும் தைரியமும் தான் தேவைப்படும். நிறைய பேருக்கு தைரியம் இருக்காது. தைரியம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.